போய் அந்த நூல் எழுதி குறையில விட்டுக்கிறேன். அது எழுதி போய் மலர் ஊயி மலர் இதுதான் சரியான நேரம். அப்படியா? இவளை என்ன செய்யணுமோ சிறப்பாக செய்து முடியும். இவ்வளவு தானே? என்னுடைய மகனை காதலித்த பாவத்துக்கு எனக்கு எவ்வளவு கோபம் இருக்குதோ அந்த கோபத்தை இப்ப நான் தீர்த்து கொள்றேன். நீங்க சென்று ஓய்வெடுங்க. நீங்க போங்க. என்னடா வந்தது கோயஞ்சாட்டு இருக்கு மலியா இருக்குது. பசியா இருக்குது. மம்மு வேணும். மம்மு வேணுமா? நேத்துக்கு நான் எங்கடா போ? பசியா இருக்குது. மம்மு வேணும். டேய் ஏய் மம்மு வேணும். என்ன வேணும்? அம்மா அச்சுதான் பால் குடுமா. ஏய் இறங்கடா. பசியா இருக்குது. மம்மு வேணும். இறங்கடா. உன் தாலி அரக்கோயோ குனோதுறடே. என்னடா இறங்கடா. எனக்கு மம்மு வேணும். அங்க வராதுடா. வராதா? இங்க வராதுன்னு உனக்கு எப்பறா தெரியும்? அது வராதா? அவனாம காலைல போன் பண்ணி சொன்னான். ஏய் வரேன்னு சொன்னா வரவிடலமா. என்ன போன் பண்ணி வராதுன்னு சொன்னா? ஐயோ நம்ம வீட்டுக்கு பால் பாயிட்டு வரலன்னா சொன்ன. பால் வரலன்னா சொன்னா. அவன் பால் பாயிட்டு தான் வரலன்னா நம்ம பால் வரலன்னா சொன்னா. அவனாம காலைல சொன்னான். ஏய் ஒருவேளை வீட்டு போய் கட்டு பாத்துருப்பானோ. ஏன்னா சத்தியமா பால் வரலன்னா சொன்னேன். ஏய் அதான் வந்துட்டல போ போடா. அந்த பஸ் போடா. போடா. போய் போ. அப்படி வராது. போடா வராது. போடா போடா. போடா. பிள்ளாடி நான் சராஸ் கோல. ஏய் போ. என்ன போட்டு பாத்துக்கற? மம்மு ஓனோ. ஏய் வராதுடாங்க. போடா போடா. தாலே தப்பையா. பரவாயில்லை போடா. நான் கண்ணி விட்டு கம்முன்னு. என்ன கண்ணு விட்டு விட்டேன். வர என்ன? ஏய் சரி அழாத அடிக்க மாட்டேன். என்ன அன்பு உன்னை எதுக்காக? டேய் யாவன் வண்டி ஓட்டணும்னு தெரியல. என்ன இருமல் வந்தா கூட தலை எத்தனை வந்து வச்சுப்பேன். பப்ளிக்கா சொல்றால மத செவடியா என்ன குட்டி எங்கடி போனே? மானகட்ட நாயே அவ என்னன்னு சொல்றா? ஓ அத்தேன்னு ஓசைய கூப்பிடுறாடா. அப்படியா சொன்னா? உனக்கு ஏன்டா அந்த மாதிரி புரியுது? நான் பயந்தே விட்டுட்டேன். எங்க விட்ட? ஏய் போ அப்படியே. ஏய் என்ன அத்தனை கூப்பிடுறியே? என் மானகட்ட நாயே. அதான் ஓட்ட ஓடி. காலைல தான் போய் மங்கத்துல கைக்கு கட்டு போடலாம்னு நினைச்சேன். உன் காலுக்கும் போட்டுருவாங்க பழகுது. என்னம்மா? அடாடே உன் கால வெட்டி அடுப்புல தெரிக்கும். என்ன? ஏய் இங்க போய் யார வச்ச? என்னாச்சு? யார வச்ச? என்ன? எவன்டா இப்ப என்ன வச்சுது? ஓ சூனி மாதிரி பின்னாடி யாரோ உன்னை ஒதுக்கி வச்சுக்கிறாமா. நான் ஏமா வச்சவன் கால் நாசனமா போனோம். தெரியுமா? மொத்தம் முத்து கரெக்ட் பண்றியா? தம்மா கூப்பிட்டா ஒரு போட அப்படி சனி. மொத்த காலையில் என் கூட தான் வண்டியில வரணும். டேய் நீ வரணும்டா என் கூட. யாரோ காவிரி பாக்க ஏர்ல எத்துமே அமைக்கிட்டு வந்துருவோம். அதோட அதோட உங்க அம்மால உனக்கு தூணி மண்ணு போட்டு தான் தூக்கணும். உன்னை கீழ் போடுவேன். போடா எடுத்துதான். ஏய் அத்தி என்ன அத்தனை கூப்பிடுறியே? எந்த விதத்துல நான் உனக்கு அதிகா அத்தி உன்னுடைய மகனும் நானும் காதலித்தோம் என்றால் எனக்கு நீங்கள் அத்தை தானே ஆகின்றது. கேட்டியாடா அன்பே? காதல ஒரு நாளமே காதல் உள்ள உங்க அம்மா மூக்கல விடுறா. காதல் விடுறாள காதல மூக்குல எங்க அம்மா மூக்கு ஏறிச்சு. ஏண்டா என் மகனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு தைரியம் தான் என்கிட்ட வந்து சொல்றா? உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து சங்கீதம் படிப்பதனே மங்கை துயரால் துடிப்பதனே உயிரோடு
தள்ளாடி நடப்பதென்னே உன்னை நினைத்தே கண்ணில் அடித்தே உந்தன் நாயம் இதுதானா உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து சங்கீதம் படிப்பதே மனம் தள்ளாடி நடப்பதே அடிங்க யாரியா வாடி எப்படி மாட்டிட்டு பாத்தியா என் அம்மா பாவம் ஒரு கூத்துலாதவா எத்தருவா ஓடறீங்களா நோ ஒரேமா புடிச்சிட்டா ஆளியா இருக்கதே ஏய் தேடியா ஓடேடி புடிச்சிட்டா யார புடிச்சிட்ட யார தேவடி ஓடேடி நிங்கற அந்த தேவடியால போய் புடுறானா என்னால இப்படி போன பிடிக்க முடியாது நீ ஒரு புறம் போ நான் ஒரு புறம் போறேன் ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போயிட்டு மால பொட்ட போய் அமுக்குற மாதிரி அமுக்கணும் புறப்புறா என்னம்மா டேய் என்னப்பா நீ இந்த பின்னாடியா ஐயோ அம்மா சாமி வந்துருச்சு பேச்சு வரணும் கோயில கலந்து பேச்சு வந்துருச்சு அப்படியா முதல் வார்த்தை நான் சொன்னேன் முதல் வார்த்தை என்னன்னு சொன்னேன் பாண்டு வேற அப்பா நன்றார் சைவத்துக்கு சைவத்துக்கு பேசு இன்னும் பேசு பேசு பேசுன்றாரு அவருக்கு ஒண்ணு ஆயிடுச்சு சைவத்துக்கு நீ நன்றா அப்பா சைவத்துக்குன்ற அப்பதான் சாமி பேரு கிடையாது. அப்படியா ஆனா இப்ப என் பேர் அந்த பேர் கிடையாது இன்னும் கொண்டாத்துல எரிஞ்சு வீந்துரும். ஏய் இது என்ன தெரியுமா செய்யற எத்தும்ப பின்னாடி வைடா இங்க வர அத்தனை வர ஏய் கொட்ட பின்னாடி சொன்னேன் டேய் மச்சான் டூட்டி போடா அவள்னா 5 10 போட்டீங்க யார் 5 ரூபாய் போடாதீங்கம்மா. ஏதோ உங்களால முடிஞ்சது 100 காதலுக்கு நான் எடுத்து போய் தாவரி பக்கம் அந்த பஜார்ல ரசித்து வீட்டுக்கு நான் கொஞ்சமான வேலை தானே விக்குது பண்ணாங்க உனக்கு காதல கை தந்துட்டு மூட்டு போட்டுருவாங்க 1,50,000 போல சுத்தம் பண்ணிக்கிறேன். எப்படி அந்த ஆளைய தொட்டில போட்டு அமிக்கிடுவேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க இந்த கொண்டாபுரத்துல இருக்கிற ஆம்பளை பசங்களை சொல்றேன் பாரு பத்துக்கு இருந்தாருமா வீடு போட்டுக்கிறேன் அந்த மேல ஆசை பண்ணி
இந்த வேலையை என்னால செய்ய முடியாது. நம்பிதான் ஒப்படைக்கிறேன். நிச்சயமா செய்து சிறப்பாக செய்து முடிக்கிறேன். முடிக்கிறேன். ஓய்வு எடுங்க. அப்படி ஆகட்டும். நான் பெற்ற செல்வம் சைலண்ட். நான் பெற்ற செல்வமே அம்மா, நான் நாட்டில் அவர்களெல்லாம் சுற்றி பார்த்து விட்டேன் அம்மா. நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள். அம்மா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அம்மா. ஆமாம்மா. அப்படியா? அப்புறமா சாப்பிடுவேன். இருந்தாலும் இந்த அம்மா நான் ஒண்ணு கேட்பேன். அதை நீ தடையில்லாம எனக்கு கொடுக்கணும். ஒண்ணு என்னம்மா, நீங்க 1000 கேளுங்க. உன்னுடைய மகன் எது வந்தாலும் நான் தரமா. அப்படியா? என்னுடைய மகன் தானே, என் ஆசை மகன் தானே, என் செல்ல மகன் தானே. என்ன தவறா நினைக்க மாட்டியே? அம்மா, நான் எதற்குமா உங்களை தவறா நினைக்கிறேன்? நீ தவறா நினைக்கலனா நீ என்ன தெரியுமா செய்யற? என்னம்மா செய்யணும்? நீ ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் என்னுடைய தாய் என்னை கட்டி எடுத்து பத்தி கேட்கிறீங்க, நியாயமா இது? ஏண்டா என்ன தாயின்னு சொல்றியே? இந்த வயசுல நான் 10 மாசம் சுமந்தவனை நான் பெற்றேன். உன்னுடைய தாய் தான் இறந்து விட்டாலே. 1000 தான் இருந்தாலும் நான் உனக்கு சிக்கன் ஒரு 5 நிமிஷம் எடுத்து தூரமா வை. இப்ப நீ எனக்கு புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டி. எனக்கு காம பிறந்து விட்டது. என் காம பத்தி தீர்க்க வர முடியுமா? முடியாதா? முடியாதா? கை 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 சொல்ல போறேன். அட பாவி, அட அறிவு கெட்டவனே, அட புத்தி கெட்டவனே, இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட நடந்துகிட்ட பார்த்து என்ன உடுன்னு சொல்லிட்டு நீ தான் பேசி கிடக்குறியே. குடிச்சா பாரு, இல்லைன்னா அப்படி போனா ஏஞ்சி நாங்க மனுஷன் தானே எவ்வளவு நேரம் கத்திங்க எடுக்கிறோம். இல்ல ஒழுக்கம் இல்லாம கண்ட பொண்ணுங்க கூட இந்த மாதிரி தவறான முறையில் சுத்தி நிறுத்தியா உன்னை சோதிச்சு பார்த்தேன். இந்த அம்மாவை தவறா எதுவும் சொல்ல வேணாம். ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிட்டு போ. சத்தியம் தானே? இங்க நடந்த விஷயம் உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியும். முக்கியமா உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுடா. நடந்த விஷயத்தை சத்தியமாக யார் இடத்துல சொல்ல பாருடா இத பாவில எந்த நான் இப்படி உயிர்ந்து கிடைக்கும் போது கூட என் புருஷன் ஒண்ணுமே கேட்காம சுத்தமான லக்காடி பையன். லக்காடி பையனு உனக்கு இப்பதான் தெரியுமாடா என் சீமோ? ஏய் நான் சொன்னேன் கேட்டனா? ஏய் சிபாபி ஏச்சி
அவனை விட்டுட்டு ஒண்ணும் வச்சுக்கணுமா? ஓ இந்த ஆசை வருகுதா உனக்கு? நவுறு அப்படியே அத்தா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஏது சொல்லுவேன்? முடியமாக இருக்கிறானே ஏழு அரசு அத்தா நாடன் மனையில் தன்னந்தனிமையாக இருப்பதை பார்த்து விட்டு என்னிடத்தில் வந்து ஏய் என்னை பெற்றெடுத்த தாயை இறந்து விட்டா நீ எல்லாம் எந்த விதத்துல எனக்கு தாயாக முடியும்? எனக்கு காம பிறந்து விட்டது. காம பசி தீருடு என பொண்டாட்டிக்கு கை புத்தி இருக்கிறான். மகனன் கேட்கவில்லையப்பா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி தாய் நல்லவில்லையப்பா. உங்க எதிலே என்ன சொல்ல பாத்தியா? இவனை சும்மா விடக்கூடாது. எதை சொல்வேன் எப்படி சொல்வேன் சொல்வதற்கு நான் பூசுகிறது ஐயா. என்மனை வளவழி மகளுக்கான இளவரசன் நான் என்று பாராமல் கட்டு முத்த கொடுத்து விட்டாரையா. அப்படியா? பார்த்து விட்டீர்களா? பார்த்தேனே. இதற்கு சாட்சியா? நானே சாட்சி. அப்படியா? அவனை என்ன செய்ய வேண்டுமோ சிறப்பாக நான் செய்து விட்டு முடிக்கிறேன். நாட்டில் பார்க்கவே கூடாது. நாட்கள் விட்டு இறையாக்கி விடு. உடம்ப காப்பாத்து. அழிச்சு போறியே நானும் அழிச்சு போறேன். என்ன பண்றது எல்லாம் இவனையும் நீ என்ன செய்ய வேண்டுமோ சிறப்பாக செய்து முடி. நானே செஞ்சுட்டேன். போங்க நான் ஓய்வு எடுக்கிறேன். அவனை தீர்க்க வேண்டிய பழி கொஞ்சம் இருக்குது, அதை தீர்த்துக்கிறேன். பாவி உனக்கு என்ன பாவத்தை செய்தனடி பாவி? இப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு எப்படி மனப்பட்டது? இது எல்லாம் உண்மை கிடையாது. நானும் என்னுடைய காதலனும் சேர்ந்து செய்த திட்டம். என்னுடைய காதலன் யார் தெரியுமா? இந்நாட்டு தளபதியார். என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது அவருக்கு துரோகம் செய்வதற்கு உனக்கு எப்படி பணம் வந்தது? அந்த கதலை நீ பேசக்கூடாது. உன்னுடைய தந்தைய சொல்லிட்டாரு, இந்த நாட்டுல நீ இருக்கக்கூடாது. நீ அணிந்திருக்கும் ஆடை ஆபரணம் அனைத்து கழித்து கொண்டு இந்த நாட்டை விட்டு துரத்த சொல்லிட்டாரு. போக முடியுமா? முடியாதா? என்னுடைய நாட்டை விட்டு நான் எதற்காக போக வேண்டும்? என்னால போக முடியாது. போக முடியாதா? சொன்னா என்ன சொன்னாய்? நீ முடுவாய், நீ ஓடுவாய். இந்நாட்டு இளவரசி ஏழரசி என்னங்க எல்லாரும் தீர்த்து கட்டியாச்சு. அவங்க வைத்தால் நாளை அப்பன் சொத்து பொண்ணு சொல்லிவிட்டு பங்கு கேட்டு வருவா. அவளை என்ன தெரியுமா செய்றீங்க? உன்னை நானே அடைக்கலம் செய்கிறேன். யார் இந்த பெண்? வீட்டுக்கு போலாம். என்னை விட்டு பிரிந்து விட்டாயே கண்ணே. என்னை மனது கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ அமைச்சராக பணியாற்றி வந்திருந்தார். என் மகனுக்கு ரோஜா என்று பெயர் சூட்டினேன். மனைவியோ மரணம் அடைந்து விட்டால் என் பிள்ளையை வளர்ப்பதற்காக நான் உயிரோடு இருக்கின்றேன். முல்லை நாட்டுக்கு சென்றான் என்னுடைய மகன் கப்பப்பணம் வாங்கி வர என்று அவனையும் காணவில்லை.